மயிலாடுதுறை நகரில் சிமெண்ட் சாலை போடுவதாக கூறி எம்சன் கலவை கலந்த சாலையை போட்டதால் சாலை பெயர்ந்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். தரமுள்ள சாலையை அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கூரைநாடு, காக்கும் பிள்ளையார் கோவில் தெரு, காமராஜர் காலனி இணைக்கும் சாலை, ஐயனார் கோவில் தெரு, சாலிய தெரு இணைக்கும் சாலை ஆகியவை தற்போது புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக கூறி எம்சன் கலவை உள்ள சாலை போடப்பட்டுள்ளது. இந்த எம்சன் கலவை உள்ள சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டு உள்ளதாகவும், சிமெண்ட் பெயர்ந்து வாகனங்கள் ஓட்ட முடியாத நிலையில் இருப்பதாக கூறி பாஜக மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் தலைமையில் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட பொதுமக்கள் வார்கோல் கொண்டு தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை கூட்டி எடுத்தாலே பெயர்ந்து வருவதை எடுத்து காட்டினர். நகரில் பல்வேறு பகுதிகளில் பல லட்சத்திற்கும் மேலான மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் போது அதனை தரமான முறையில் அமைக்க வேண்டும். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நகரில் புதிய சாலைகள் அமைப்பதை தரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பாஜக மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். என் பேர் மோடி கண்ணன், மாவட்ட துணைத் தலைவர் பிஜேபி. இது காமராஜர் நகர், காக்கும் பிள்ளையார் கோவில் தெரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்கிறாங்க. மக்கள் பணத்தை ரோடு எம்சென்ட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ வர்றது மழை காலம், இந்த இது தாங்குமா தாங்காதான்னு நீங்களே பாருங்கள். கூட்டி ஆள்ற மாரி இருக்குது. அக்கம் பக்கம்லாம் ஒரே டஸ்ட்டு. இதனால் வயசானவங்க பெரியவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போனா இது ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது ரோடு. இதில் ஆணையத்தையும் சொல்லியாச்சு, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டையும் சொல்லியாச்சு. இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு வாரத்துக்கு இன்னும் 2-3 நாளுக்குள்ளே ஆர்ப்பாட்டத்தை பண்ணிவிடுவோம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.